இயற்கை வளங்கள் துறையுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இயற்கை வளங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தென் தமிழகத்தில் உள்ள தனித்துவமான தேரி சிவப்பு மணல் குவாரிகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் செயற்கைக்கோள் படங்கள் உதவியுடன் அறிவியல் பூர்வமாக வரைபடமாக்கப்பட்டு அவை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிப்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் சூழியல் பாதிப்பை ஏற்படுத்தும் அணு கனிம சுரங்க திட்டங்கள் மூடுவது தொடர்பாகவும் கனிம வளங்களை வணிக நோக்கில் அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதை கட்டுப்படுத்தி உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கனிம வளங்கள் துறையில் வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்தி அதிக வருவாயை ஈட்டுவது தொடர்பாக கனிம வள தடுத்தலை தடுப்பது குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்லும் கனிம வளங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாகவும் ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடிய ஜல்லி எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பது குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கிறது. அதில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிம வளத்துறை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு, தலைமைச் செயலாளர், கனிம வளத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கை வளங்கள் துறையுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இயற்கை வளங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தென் தமிழகத்தில் உள்ள தனித்துவமான தேரி சிவப்பு மணல் குவாரிகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் செயற்கைக்கோள் படங்கள் உதவியுடன் அறிவியல் பூர்வமாக வரைபடமாக்கப்பட்டு அவை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிப்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் சூழியல் பாதிப்பை ஏற்படுத்தும் அணு கனிம சுரங்க திட்டங்கள் மூடுவது தொடர்பாகவும் கனிம வளங்களை வணிக நோக்கில் அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதை கட்டுப்படுத்தி உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கனிம வளங்கள் துறையில் வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்தி அதிக வருவாயை ஈட்டுவது தொடர்பாக கனிம வள தடுத்தலை தடுப்பது குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்லும் கனிம வளங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாகவும் ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடிய ஜல்லி எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பது குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கிறது. அதில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிம வளத்துறை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு, தலைமைச் செயலாளர், கனிம வளத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.